4 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி என்ன வழங்கியது? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியும் வேண்டுமென்றே திமுக அதை செய்யவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது. இதை மக்களிடம் எடுத்து வைத்தோம். இதை என்னவென்று ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் இயக்கத்தில் அவர் 40-45 ஆண்டு காலம் உழைத்திருக்கின்றார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் இந்த பொறுப்புக்கு, முதலமைச்சர் என்பது ஒரு சாதாரண பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய ஒரு பதவி. அது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனை என்னவென்று அதை தெரிந்திருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு. அது தெரியவில்லை. ஆட்சி அதிகாரம் அவர் கண்ண மூடிச்சா இல்லன்னு அதெல்லாம் இப்ப என்னால வாதம் பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சராக நீங்க இருக்கிறீங்க, உங்க கூட இருக்கிறவங்க நல்ல அமைச்சர்களா நீ நியமனம் செஞ்சிருக்கணும். சேகர் பாபு மாதிரி இப்ப ஒரு அமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? செந்தில் பாலாஜி வச்சுட்டு நீ என்ன பண்ண போய் உங்களுக்கு என்ன ஏவாவேலு போன்ற ஒரு அமைச்சர், அதுக்கு எல்லா இலாக்காவும் அவர் கொடுத்து, அவர் அவ்வளோ பெரிய திறமசாலி ஏவாவேலு. அவர் எந்தெந்த கட்சியில வந்தார் போனாரு. அவருக்கு எல்லா இலாக்கா என்ன உங்களோட நோக்கம் என்ன? காசு, பணம். அதுக்காக தமிழ்நாடு மக்கள் உங்க தேர்வு பண்ணியிருந்தாங்க. சேகர் பாபு அவருக்கு சென்னையில சிஎம்டிஏ, சென்னையில எல்லா அதிகாரம், கோவில் நிர்வாகம். சேகர் பாபுக்கும் கோவிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அவ்வளவு ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். சென்னையில இவங்க தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவரு சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. இப்படியே இருங்க, நல்லாவே இருங்க. அது நமக்கு தெரியல. இன்னும் இப்படி ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து 5 ஆண்டு காலம் எவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்கலாமே. அடிப்படையில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எவ்வளவோ கேட்டோம் இல்லை அவங்க கிட்ட. அதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்தோம், எத்தனை மாநாடுகள் நடத்தணும், எத்தனை கருத்தரங்கள், உங்களை எத்தனை நேரா எத்தனை முறை சந்திச்சோம். அறிக்கைகள், கடிதங்கள், சட்டமன்றத்துக்கு உள்ளே பேசணும், வெளியில எவ்வளவு பண்ண. அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிவாதம்? கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன். உங்களுக்கு சுத்தி இருக்கிற அத்தனை மாநிலங்களும் கணக்கெடுப்பு நடத்தினா, உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. கணக்கெடுப்பு நடத்தினா என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும்? நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க இந்த தேர்தலில் கணக்கெடுப்பு நடத்திருந்தீங்கன்னா. இதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளம். சமூக நீதியினுடைய அடித்தளம் இதெல்லாம். ஆனா நான் நடத்த மாட்டேன். பிடிவா. ஏன்? உங்களுடைய அட்வைசர்ஸ் யாரு? சேகர் பாபு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, நேரு, இவங்க தான் உங்களுடைய அட்வைசர்ஸ். அவங்களோட நோக்கம் என்ன? எப்படி அடிக்கலாம், கொள்ளடிக்கலாம், தேர்தலில் 2000 கொடுக்கலாம், 3000 கொடுக்கலாம், கோயம்புத்தூர்ல 10,000 கொடுக்கலாம். கொடுத்து என்னாச்சு? ஒண்ணு இல்லை. ஆனா இந்த மாற்றத்தை நான் உண்மையிலே வரவேற்கின்றேன். என்ன மாற்றம்? இப்ப நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. தற்கூறி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல் என்ன, அரசியல் என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை. அப்ப 2 பெரிய ஜாம்பவான்கள், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் ஒரு பக்கம், நாம் வெற்றி பெற முடியவில்லை. இன்னைக்கு அது செஞ்சிருந்ததுன்னா வேற விதமா இருந்திருக்கு அரசியல் களம். ஆனா இன்னைக்கு இருக்கிற
நம்முடைய சூழல், நம்முடைய கடந்த ஓராண்டு காலம் நடந்ததெல்லாம் வேற யாருக்கும் வரக்கூடாது. சரி, இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய தேர்தலுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு புதிய துவக்கம். ஏன்னா இந்த நேரத்தில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் என் பின்னால நீங்க உறுதுணையாக உறுதியோடு நீங்க இருந்ததெல்லாம் என வாழ்நாள் முழுதும் நல்லா மறக்க முடியாதல்ல. நீங்க கொடுத்த ஊக்கம் தான் அதெல்லாம். ஏன்னா தினம் தினம் எனக்கு அவ்வளோ மனசுல எனக்கு என் கூட அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க தான் முனைவர் சௌமியா அவர்கள். எனக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்து தைரியம் சொல்லி எனக்கு ஒவ்வொரு நாளும், இது ஏதோ ஒரு வாரம், ஒரு மாசம், 2 மாசம் இல்ல, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உணர்வுகள். காலையில ஒரு உணர்வு இருக்கும், மத்தியானம் இருக்கும், சாயங்காலம் ராத்திரி தூங்குறப்போ ஒன்று வேற மாதிரி இருக்கும். அதை அத்தனையும் கடந்து என்ன எதுக்கு கடந்தோம்? நீங்க தான், உங்களால தான், உங்களுக்காகத்தான். நீங்க கொடுத்த அந்த ஊக்கம், நீங்க கொடுத்த தைரியம் தான். ஏன்னா நாம ஊருக்கு போறப்போ, கிராமத்துக்கோ எங்க போனப்போ இந்த பசங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படியே வருவாங்க. ஐயா 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 ஐயான்னு எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் தண்ணி வந்துடும். இந்த பசங்களுக்கு என்னடா நம்ம பண்ண போறோம்? உயிரே வச்சிருக்கிறாங்களே அவங்க மேல, என் மேல அவ்வளோ வேகம், அவ்வளோ வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், நான் சௌமியா கிட்ட சொல்லுவேன், நான் இவங்களுக்கு என்ன நம்ம செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும்? இவங்களுக்கு படிப்பு நல்லதா கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும், சுயமரியாதையுடன் உங்களை வாழ வைக்கணும். அதாவது நம்ம செய்யணும். இருக்கிற காலத்துல நம்ம செஞ்சுட்டு போகணும். வேற என்ன எதிர்பார்ப்பு என் மேல அவங்களுக்கு இருக்கு? அவ்வளோ பாசம், அவ்வளோ பாசத்தோட அப்படியே வருவாங்க ஒவ்வொரு முறையும். நான் கார் உள்ள உட்காந்துருந்தா காரை சுத்தி அப்படியே இருப்போம். உள்ளெல்லாம் எனக்கு கலங்கும், கண்ணு வெளியில நான் காமிச்சிக்க கூடாது. ஆனாலும் ஒவ்வொன்றும் நம்ம கடந்து வந்திருக்கின்றோம். நான் இன்னைக்கு வந்து அன்னைக்கே சொல்லிட்டேன், நம்ம கான்ஃபரன்ஸே சொல்லிட்டேன் அன்னைக்கு. இன்னைக்கு பயிர் எது, களை எது என்று இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் களையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு வீசியாச்சு. எல்லாம் இன்னும் நல்ல நமக்கு பயிர் நல்லா இருக்குது. அதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வோம். இந்த இயக்கம் இது ஒரு பெரிய இயக்கம். இதில் யார் வேணாலும் வரலாம், வந்து வாங்க, எல்லாமே வாங்க. இன்னொன்று நம்ம அருள் சொன்னார், பசுமை தாயார் சொன்ன போன்ற இது ஏதோ வட தமிழ்நாட்டில் நம்ம பலமா இருக்கிறோம். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் பலமாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கான கட்சி கிடையாது, ஒரு சமுதாயத்துக்கான இயக்கம் கிடையாது. அனைத்து சமுதாயங்களும் இதில் வர வேண்டும். அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இதில் இருக்க வேண்டும். அனைத்து மக்களுக்காக போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அனைத்து மக்களுக்காக சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி. எல்லாரும் வர வேண்டும். இதில் நாம் ஒரு பகுதியில் பலமாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அந்த பலத்தை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இனி வரும் காலம் அதை செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். இதற்கு முன்பு எவ்வளவு இடைஞ்சல்கள், தடைகள் எல்லாம் இருந்தது. ஐயா சுத்தி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்தி எல்லாம் ஐயாவை தவறுதலாக வழி நடத்திய பிறகு இதெல்லாம் இவங்களை போடணும் அப்படி நிறைய இப்ப எதுவுமே கிடையாது. நம்ம தெளிவா இருக்கிறோம், எல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல், தயாராகுங்கள்.